Hi friends, welcome back to our channel Art Sigaram Handmade. In the interesting video la நம்ம பார்க்க போறது ballpoint pens ஓட different types and product worth. நம்மளோட stationery and art material seriesல இந்த வீடியோ third video இருக்க போகுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம டெய்லி யூசேஜ்க்காக பென்ஸும் ஆர் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ரீஃபில் பென்னை எப்படி நம்ம ஆர்ட் டூலாகவும் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம். ஹவுஸுங்கிற கம்பெனிலேருந்து நான் இந்த 10 rupees ஜெர்மனி அந்த பென் வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் பாக்ஸ் டைப்ஸில். பேலன்ஸ் உள்ள பென்ஸ்லாம் வந்து நிறையா சிங்கிளாக வந்து நம்ம எவ்வளோ டைப்ஸில் வந்து பால் பாயிண்ட் பென் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி பென்சில் ட்ராயிங்க்கு கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பென் ட்ராயிங்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பால் பாயிண்ட் பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ரெட், ப்ளூ, பிளாக் அந்த மோஸ்ட்லி இந்த 3 கலர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஷோ பண்ணியிருக்க பார்க்கர் பென்னோட டாப் பொசிஷனை வந்து எங்கள் டேடி வந்து அவங்க ஸ்டீலில் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சது அது. ஸோ அது வந்து மிஷின் ஒர்க்கில் வந்து அவங்க ஹேண்ட்மேடாக செஞ்ச இதை வந்து நான் காட்டியிருந்தேன். மற்றபடி பேலன்ஸ் பென்ஸ்லாம் வந்து சம் மெட்டல்ஸாக இருந்துச்சு, சம் பிளாஸ்டிக்ஸாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம வந்து ஓல்டன் டேஸ்லன்னா நம்ம சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரி ரீஃபில் வந்து ட்ரைன் ஆனோடனே நம்ம நியூ ரீஃபில் வாங்கி அந்த ஓல்டன் பென்னோட பாடியை யூஸ் பண்ணியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது வந்து அந்த மெத்தட்லாம் யாருமே ஃபாலோ பண்ணிக்கிறது இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். பால் பாயிண்ட் பென்னில் எப்படி நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அது மாதிரி நம்மளோட பென் செலெக்ஷன் வந்து நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பென் செலெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப அழுத்தமாகவும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீஃபில் பென் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் ஜெல் பென் யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம ரொம்ப டார்க்காக நம்ம ரொம்ப மைக்ரோ பென் மாதிரி நம்ம அழுத்தி யூஸ் பண்ணால் பேக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸஸ் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப லைட்டான ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஜெல் அண்ட் மைக்ரோ டிப் அண்ட் ஸ்கெட்ச் பென்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ நான் அதனால தான் எனக்கு வந்து ரீஃபில்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு பால் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் அவுட் 0.5, 0.7, 1.0 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுலேயே நம்ம வந்து பை பண்ணும் போதே நமக்கு வந்து திக்கான பென் வேணுமா, தின்னான நெப்பு இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட ஸ்க்ராட்ச் டெஸ்ட்டில் எனக்கு இந்த லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் இந்த பென் வந்து இப்போ நோட்ஸ் எடுக்க நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இதாகவும் இல்லாமல் நமக்கு எழுதுறதுக்கு ஃப்ளோ வந்து லைட்டாக இருக்குது. அது மாதிரி இந்த 3 rupees பென் வந்து நல்ல தின்னாக இருக்கும். இது வந்து இந்த ட்ராயிங் ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து இந்த ஸ்மால் லீவ்ஸாக இருக்கலாம், இல்லைனா கிராஸ் ஆர் இனி இந்த ஐப்ரோஸோட லைன்ஸ் அதுக்கெலாம் வந்து இந்த இது யூஸாக இருக்கும். அது மாதிரி இந்த ரீஃபில் தனியாக இருக்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு பென் வந்து ஆல்ரெடி யூஸ் ஆகாத பென்னாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த இதோட ரீஃபில் வந்து நம்ம தீர்ந்த ரீஃபில் எடுத்துகிட்டு இந்த ரீஃபில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அஃபீஷியல் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. art_sigaram அப்படிங்கிற பேஜ் இருக்கும். கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட என்கொயரிஸை டிஎம் பண்ணுங்கள். சைஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா அந்த ரீஃபில் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பென் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பால் பாயிண்ட் பென் ஃபைன் ஸ்ட்ரோக்ஸில் உருவாக்குன நம்மளோட ஆர்ட் ஒர்க். நம்ம எப்படி பால் பாயிண்ட் பென் ரைட்டிங் அண்ட் ஸ்க்ராச்சஸ் டெஸ்ட் அது எல்லாமே நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம எப்படி கேலிகிராஃபி அண்ட் ஆர்ட் ஒர்க் வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி நான் ரெட் அண்ட் ப்ளூவில் ஒரு 3D எஃபெக்டில் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டார்க்னஸ்க்கு மட்டும் நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு ஷேட் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் மற்ற ஸ்க்ராட்ச் எல்லாமே வந்து
ரீஃபில் பென் தான். அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரில் நான் செஞ்சுருப்பேன். அப்போது வந்து ஆர்ட் மெட்டீரியல் இல்லாதப்போவே நம்ம ஆர்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது ஃபுல்லாகவே இந்த ரீஃபில் பென் மட்டும் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 3 கலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட், ப்ளூ, பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே வந்து ரீஃபில் பென் வச்சு யூஸ் பண்ணுறது தான். இந்த ஸ்க்ரில் வந்து என்னோடய டிஎஃப்இ கிளாஸில் பண்ணது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.